ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாணிஸ் கிச்சன். மீல் மேக்கர் பிரியாணி செய்ய போகிறோம். அதுக்கு குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் நீல வாக்கில் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். லைட்டான கோல்டன் ப்ரௌன் கலர் வந்தால் போதும். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற மாதிரி கிளறிக்கலாம். சிம்பிளாக செய்யக்கூடிய இந்த பிரியாணி சூப்பராக இருக்கும். நம்ம வீட்டில் எந்த ஒரு காய்கறியும் இல்லாதப்போ மீல் மேக்கரை வச்சு இந்த பிரியாணி செய்யலாம். மீல் மேக்கர் இல்லைனாலும் இந்த பிரியாணி செய்யலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் இந்த மாதிரி ரெசிபி செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதும் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். எந்த காய்கறியை எண்ணெயில் வதக்கினாலும் அது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரமாக வதங்கிடும். இந்த பிரியாணியை சட்டுன்னு செஞ்சிடலாம். இதில் கொஞ்சம் தயிர் சேர்த்துருக்கலாம், ஆனால் தயிர் என்கிட்ட இல்லை, அதனால் தயிர் சேர்க்கலை. அப்படி இருந்தும் சூப்பராகவே வந்துருந்துச்சு. தக்காளி நல்லா வதங்கினதும் 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன், அதையும் நல்லா வதக்கிக்கிறேன். எங்கள் வீட்டில் இன்றைக்கி எந்த ஒரு காய்கறியுமே இல்லை, மீல் மேக்கர் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் இந்த ஐடியாவை நான் ஃபாலோ பண்ணேன். தக்காளி நல்லா வதங்கினதும் மல்லித்தழை, புதினா தழை, கருவேப்பிலை 3யும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். மல்லி, புதினா, கருவேப்பிலை நல்லா வதங்கி வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கங்க. நம்ம புதினா கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். புதினா நான் நிறையா தான் வாங்கியிருந்தேன், ஆனால் 2 நாளில் அப்படியே ஒரு மாதிரி கருப்படிச்சிடுச்சு. இருந்தாலும் நல்லா கழுவிட்டு சேர்த்துக்கிட்டேன். புதினா, கருவேப்பிலை, மல்லித்தழையெல்லாம் வாங்கி நியூஸ் பேப்பரில் சுருட்டி கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா வெகு நாட்கள் கெடாமல் இருக்கும். எல்லாத்தையும் வதக்கிட்டு 1 கப் அளவுக்கு மீல் மேக்கரை நல்லா ஆவியில், அதாவது உப்பு சேர்ந்த தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிஞ்சதும் அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீல் மேக்கரை அவிச்சு தான் சேர்க்கணும், பச்சையாக சேர்க்கக்கூடாது. அப்படியே கிளறி விட்டுட்டு இதில் மஞ்சள் தூள், கரம் மசாலா, சில்லி பவுடர் இது 3யும் சேர்த்துட்டு நான் ஏற்கனவே பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 3யும் நல்லா நுணுக்கி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்துக்கிறேன். என்னென்ன பொருட்கள்ன்ட்டு நான் முன்னாடியே வீடியோவில் கப்பில் வச்சு வீடியோ எடுத்தேன், அது டெலீட் ஆகிடுச்சி. அதனால தான் இந்த கன்ஃபியூஷன். மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அடுப்பை சிம்மில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம இப்போ தண்ணி சேர்க்க போகிறோம். தண்ணி எந்த அளவுக்குன்னா 1 கப்பு அரிசிக்கு 2 கப்பு தண்ணி என்ற கணக்கில் சேர்த்துக்கணும். அப்போ தான் கரெக்டாக சாதம் வரும். நான் 2 டம்ளர் அரிசி எடுத்தேன், அதனால் 4 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஏற்கனவே காய் வதக்கும் போதும் சரி, மீல் மேக்கர்லேயும் சரி உப்பு சேர்த்து தான் வேக வச்சுருக்கோம். அதனால் நம்ம பார்த்து திட்டமாக சேர்த்துக்கணும். இப்போது தண்ணி சேர்த்ததும் அரிசி சேர்க்கக்கூடாது. தண்ணி கொஞ்சம் லைட்டாக கொதி வர்ற பக்குவத்தில் வந்ததும் அரிசி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு உப்பு பதமும் பார்த்துக்கிட்டு அப்படியே லைட்டாக மூடி போட்டுடணும். அரிசி நல்லா கொதி வந்த பிறகு தான் குக்கர் மூடியை போட்டு வெயிட் போடணும். அப்போ தான் நம்ம நினச்ச மாதிரி பிரியாணி பொலன்ட்டு சூப்பராக வரும். கொதி வந்ததும் நான் வெயிட் போட்டுட்டேன். 1 விசில் விட்டால் போதும், சூப்பராக பிரியாணி தயாராகிடும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மீல் மேக்கர் பிரியாணி கமகமன்ட்டு சூப்பராக தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிரியாணி நல்லாவே வந்துருந்துச்சு. நான் குக்கர்லேயே வச்சிடல, ஏன்னா குக்கர்லேயே வச்சுருந்தோன்னா அப்படியே கட்டி தட்டிடும். அதனால் நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நான் பிளேட்டில் வச்சு என் பையனுக்காக கொடுக்குறேன். இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக தயிர், வெங்காய ரைத்தாவும் காலிஃப்ளவர் பக்கோடாவும் தான் செஞ்சுருந்தேன். சூப்பராக இருந்துச்சு சாப்பிட. தயிர் இருந்துச்சு, ஆனால் நான் வெங்காயத்துக்கு தேவைன்ட்டு தயிர் சேர்க்கலை. சூப்பராகவே வந்துருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ, பாய்.